அண்ணா உங்களுக்கு ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியானா எது தெரியுமா? ஏது ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியா இது தெரியுமா? அது ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியானா என்ன தெரியுமா? தெரியாது. தெரியாதுங்க சார். உங்களுக்கு ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியானா தெரியாது. தெரியாதுங்களா? ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியானா எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் இதுதான் ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியா. ஏன் இந்த ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னா, தண்ணி அந்த மூலிகை வாசத்தோட வருது பார்த்தீங்களா, வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அதில் குளிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு மசாஜ் பண்ணவே இருக்கும் நேச்சுரலாக. ஸோ அந்த மூலிகை தண்ணி நம்ம உடம்புல வரும்போது அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த கிளைமேட் இருந்தாலும் அங்கே வர தண்ணி அவ்வளோ சில்லுன்றுங்க. அப்போ இன்னும் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ஃபால்ஸ் வேணால் ப்ரைவேட் ஃபால்ஸ், ஹிடன் ஃபால்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ஓஜி ஃபால்ஸ்னால் அது குற்றாலம் ஃபால்ஸ் தான். அது ஆக்சுவலாக இது ஏன் வந்து ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது நிறையா வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற மலைகள் நடுவே அந்த செடிகள் நடுவே வரும்போது நல்லா அந்த மூலிகையெல்லாம் கலந்து வர்றதுனால தான் இது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது, இதில் குளிக்கலாம், இது ஒரு மூலிகை தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம குற்றாலத்தை ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க.